வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் கல்வித்துறையில் நேர்கோட்டு இயக்கம் சில பல்தேர்வு வினாக்களை பார்ப்போம். இரண்டாவது கேள்வி, சீராக அமர்முடுகும் காரொன்றின் வேகம் 10 செகண்ட்களில் 30 மீட்டர்/செகண்டில் இருந்து 15 மீட்டர்/செகண்ட் ஆக குறைகின்றது. மேலதிக நேரத்தின் பின்னர் அக்கார் ஓய்வுக்கு வரும். பிள்ளைகள், இந்த கேள்வியை வாசித்து எங்களுக்கு தரப்பட்ட தரவுகள அடிப்படையில் நாங்கள் படித்த விஷயங்களை வைத்துக்கொண்டு நாங்கள் இந்த கேள்வியை செய்வோம். இப்போ தரப்பட்ட தரவுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீரான அமர்முடுகளோட இயங்குது. அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது 10 செகண்டில் 30 மீட்டர்/செகண்டில் இருந்து 15 மீட்டர்/செகண்டுக்கு குறைகிறதுக்கு எடுக்கிற நேரம் T = 10 செகண்ட் என தரப்பட்டுள்ளது. கேள்வி என்னன்னு சொன்னால், அதாவது 15 மீட்டர்/செகண்டில் இருந்து 0 மாறுவதற்கு எடுக்கிற நேரம் என்னன்னு தான் கேள்வி. அப்போ பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு நேரம் தெரியும். சீரான அமர்முடுகள் என தரப்பட்டுள்ளது. ஆரம்ப வேகம் 30 என்று தரப்பட்டுள்ளது. 10 செகண்டில் 15 மீட்டர்/செகண்ட் அடைந்திருக்கின்ற தரப்பட்டுள்ளதால் இதற்கு நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு V = U + AT. இப்போ பிள்ளைகள், இது அமர்முடுகள் என்பதால் நாங்கள் இதை என்னென்று எழுதலாம்டா U - V = AT என எழுதலாம். இது அமர்முடுகள் என்பதால் ஆரம்ப வேகம் மைனஸ் இறுதி வேகம் சமன் A × T என அமர்முடுகள் என்றா எழுதலாம். இது சீரான அமர்முடுகள் என்பதால் நாங்கள் இதை விடலாம். அதாவது U - V ∝ T என எழுதலாம். இப்போ பாருங்க பிள்ளைகள், 30 இருந்து 15. அப்போ பாருங்க, ஆரம்ப வேகம் 30, இறுதி வேகம் 15. அப்போ பிள்ளைகள் கழிச்சிங்களா எவ்வளவு வரும் பிள்ளைகள்? 15 என பெறப்படும். இப்போ இது நேர்வீத சமன் 10 செகண்ட். இப்போ இது முதலாவது சமன்பாடு. அடுத்தது பிள்ளைகள், 15 மீட்டர்/செகண்ட்ல இருந்து 0 ஆகிறதுக்கு. அப்போ பாருங்க, 15 இருந்து 0 ஆகும்போது அப்போ 15 - 0 அதுவும் 15 தான். அப்போ இதுக்கான நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்க பிள்ளைகள், 15 நேர்வீத சமன் 10. முதலாவதுலேயும் 15 நேர்வீத சமன் 10. ரெண்டாவதுலேயும் உங்களுக்கு வேக வித்தியாசம் 15 தான் வருது. அப்போ அதே நேரம் தான் எடுக்கும். அல்லது இதை பிரித்து பாருங்கள். பிரிச்சிங்களா உங்களுக்கு T = எவ்வளவு? 10 செகண்ட் என பெறப்படும். அப்போ இதை டக்கண்டு செய்கிறேன்டா பிள்ளைகள், உங்களுக்கு விளங்கணும். இது அமர்முடுகள் என்பதால ஆரம்ப வேகம் சரியா, ஆரம்ப வேகத்திலிருந்து இறுதி வேகத்தை கழிச்சிங்களா நேரத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கும். அப்போ பாருங்க, வேக வித்தியாசம் 15, அது நேர்வீத சமன் 10 செகண்ட். அப்போ இரண்டாவது சந்தர்ப்பத்திலையும் 15 இருந்து 0 வருவதற்கு அதுக்கு வேக வித்தியாசம் 15. அப்போ அதுக்கும் அதே 10 செகண்ட் தானே பிள்ளைகள் எடுக்கும். ஆகவே இதுக்கு சரியான விட 15 மீட்டர்/செகண்ட்ல இருந்து 0 ஆகுவதற்கு உங்களுக்கு எடுக்கிற நேரம் 10 செகண்ட். அப்போ சரியான விட 10 செகண்ட். கார் ஒன்றும் பேருந்து ஒன்றும் சிவப்பு விளக்கு சைகை காரணமாக நிற்கின்றன. இக்கார் பேருந்தில் இருந்து 100 மீட்டர் பின்னால் நிற்கின்றது. விளக்கு பச்சையாக மாறும் போது கார் 6 மீட்டர்/செகண்ட் வேகம் ஆர்முடுகளுடனும், அதே நேரத்தில் பேருந்து 4 மீட்டர்/செகண்ட் வேகம் ஆர்முடுகளுடனும் இயங்குகின்றது. கார் பேருந்தை முந்துவதற்கு எடுக்கும் நேரம். இதில் பாருங்க பிள்ளைகள், இந்த தரவுகளை குறிக்கிறேன்.
இங்கே பாருங்க, சைகை விளக்கு. அப்போ இந்த சைகை விளக்கு சிவப்புக்கு மாறியதும் என்ன சொல்லப்பட்டிருக்கென்று சொன்னால், கார் ஒன்றும் பேருந்து ஒன்றும். அப்போ பேருந்து பேருந்து ஓய்வில் இருந்து U = 0. பஸ். அடுத்தது பாருங்க, 100 மீட்டர் பின்னால கார் நிக்குதாமா. 100 மீட்டர் பின்னால இது 100 மீட்டர் பின்னால 100 மீட்டர் பின்னால இந்த கார் நிக்குது. விளக்கு பச்சையாக மாறியதும் கார் 6 மீட்டர்/செகண்ட் வேகம். கார் 6 மீட்டர்/செகண்ட் வேகம் ஆர்முடுகள் உடனும், அதே நேரத்தில் பேருந்து 4 மீட்டர்/செகண்ட் வேகம். பிள்ளைகள் 2 பேரும் ஓய்வில் இருந்து தான் வலிக்கிறாங்க. ஆனால் கார் பஸ்ஸில் இருந்து பின்னால 100 மீட்டர் பின்னால இருப்பதால பஸ்ஸை விட காரின் ஆர்முடுகள் பெரிது என்பதால பஸ்ஸை என்ன செய்யும், கார் கலைச்சி கொண்டு போகும். ஒரு கட்டத்தில் என்ன செய்யும்டா, பஸ்ஸோட பாருங்க வேகம் ஒவ்வொரு செகண்டுக்கும் 4 மீட்டர்/செகண்ட் வேகத்தால தான் அதிகரிக்கும். ஆனா காருக்கு 6 மீட்டர்/செகண்ட் வேகத்தால அதிகரிக்கும். அப்போ ஒரு கட்டத்தில் கார் பஸ்ஸை முந்தும். அப்ப இந்த இடத்துல காரானது பஸ்ஸை முந்துதண்டு எடுப்பான். அப்ப இவர் பாருங்க ஓய்வில் இருந்த இயங்குது T = நோட்டில். அப்ப பஸ்ஸும் அதே நேரத்தில் இயங்குது. இப்ப T = T என்ற நேரத்தில் பஸ்ஸை கார் கடக்கும். இப்ப பாருங்க, நாங்க பஸ் என்ற தூரத்தை S என்று எடுக்கிறேன். பஸ் என்ற தூரம் S. அப்ப பாருங்க, நம் பஸ்ஸுக்கு S = ஆரம்ப வேகம் 0 என்பதால UT + ½ AT² தான் பயன்படுத்தணும். அப்ப UT வராது. ½ Aக்கு பதிலாக 4 T வேர்க்கம். இதை சுருக்குனீங்களா உங்களுக்கு பெறப்படும் 2T² என பெறப்படும். இது முதலாவது சமன்பாடு. இது பஸ்ஸுக்கு நான் பாவிச்சேன். ரெண்டாவது காருக்கு பாவிக்க போறேன். இதே சமன்பாடை பயன்படுத்த போறேன். அதுவும் ஓய்வில் இருந்து இயங்குவதால இப்ப பாருங்க, முந்தும் போது கார் சென்ற தூரம் S + பஸ் சென்ற தூரம் +100. இதான் கார் சென்ற தூரம். அப்ப பாருங்க, ஆரம்ப வேகம் 0. அப்ப UT வராது. ½ Aக்கு பதிலாக 6 அதே நேரம். இதை சுருக்குனீங்களா உங்களுக்கு என்ன வரும் என்று சொன்னால் S + 100 = 3T வேர்க்கம் என பெறப்படும். இது இரண்டாவது சமன்பாடு. இப்ப நீங்க இரண்டாம் சமன்பாட்டில் இருந்து முதலாம் சமன்பாட்டை கழித்தால் உங்களுக்கு S + 100ல இருந்து S கழிச்சிங்கன்னா 100 = 3T வேர்க்கத்திலிருந்து 2T வேர்க்கத்தை கழிச்சிங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு T வேர்க்கம் என பெறப்படும். ஆகவே T வேர்க்கம் = 100 T = வர்க்கமூலம் 100. ஆகவே 10 செகண்ட் என பெறப்படும். இப்போ காரானது பஸ்ஸை 10 செகண்டில் முந்தும். சரியான விடை 10 செகண்ட். நான்காவது விடை. ஆசிரியர் திரு ஏ. முரளிதரன் அவர்களின் பௌதியவியல் பாடத்துக்கான பொறியியல் வினாவிடை புத்தகம் லோயல் பப்ளிகேஷனால் வெளியிடப்பட்டிருக்குது. குறித்த புத்தகத்தில் வினாக்களும் அதற்கான விடைகளும் மிக தெளிவாக வழங்கப்பட்டிருக்கு. ஆகவே மாணவர்கள் அந்த புத்தகத்தை நீங்கள்
புத்தக கடைகளில் கொள்வனவு செய்து அல்லது எங்களை தொடர்பு கொண்டு அந்த புத்தகங்களை நீங்கள் கொள்வனவு செய்து அதிலிருந்து நல்ல பேறுகளை பெற முடியும் என உங்களுக்கு தெரிவிக்கின்றோம். குறித்த ஆசிரியரின் வகுப்புகள் எமது கல்வித்துறையினூடாக நடைபெற்று வருகின்றது. நீங்கள் அதையும் அவதானிக்கலாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.